இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இடையேயான 2026 ஐசிசி ஆடி20 உலகக் கோப்பை சூப்பர் 8 போட்டியின் விரிவான மற்றும் முழுமையான விமர்சனத்திற்கு வரவேற்கிறோம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த போட்டி ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 22, 2026 அன்று அகமதாபாத்தில் உள்ள பிரம்மாண்டமான நரேந்திர மோடி மைதானத்தில் முன்னிலையில் நடைபெற்றது. தென்னாப்பிரிக்க கேப்டன் ஐடன் மார்க்ரம் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்ய முடிவு செய்ததிலிருந்து ஆட்டம் தொடங்கியது. இன்னிங்ஸின் 2வது ஓவரான தனது முதல் ஓவரிலேயே ஆபத்தான குயின்டன் டி காக்கை ஒரு சிறப்பான பந்தின் மூலம் பும்ரா கிளீன் போல்ட் ஆக்கினார். வெறும் 4 பந்துகளை மட்டுமே சந்தித்த டி காக் 6 ரன்களில் வெளியேறினார். உடனடியாக அழுத்தம் அதிகரிக்க அர்ஷ்தீப் சிங் மறுமுனையில் தாக்கத்தை ஏற்படுத்தினார். 3வது ஓவரில் தென்னாப்பிரிக்க கேப்டன் ஐடன் மார்க்ரமை வெறும் 4 ரன்களில் அர்ஷ்தீப் வெளியேற்ற மீண்டும் தனது 2வது ஓவரை வீசிய பும்ரா ரயன் ரிக்கல்டனை ஒரு சிறப்பான ஸ்லோயர் பந்தின் மூலம் ஏமாற்றினார். அவர் ரன் ஏதும் எடுக்காமல் இஷான் கிஷனிடம் கேட்ச் ஆனார். இருப்பினும் இன்னிங்ஸின் மிடில் ஓவர்களில் மூத்த வீரர் டேவிட் மில்லர் மற்றும் இளம் வீரர் டெவால்ட் பிரீவிஸ் ஆகியோர் இணைந்து இந்த தொடரின் மிகச்சிறந்த மீட்புப் பணியை மேற்கொண்டனர். அவர்கள் அதிரடியாக விளையாடி ஆட்டத்தின் போக்கையே முழுமையாக மாற்றினர். இந்த ஜோடி 4வது விக்கெட்டுக்கு வெறும் 51 பந்துகளில் 97 ரன்கள் குவித்து பிரம்மாண்டமான பார்ட்னர்ஷிப்பை அமைத்தது. பிரீவிஸ் 29 பந்துகளில் 3 பவுண்டரிகள் மற்றும் 3 இமாலய சிக்சர்களுடன் மிக முக்கியமான 45 ரன்களை சேர்த்தார். 13வது ஓவரில் சிவம் துபே வீசிய பந்தில் ஆட்டமிழந்தார். எனினும் மில்லர் தனது அதிரடியை தொடர்ந்தார். வெறும் 26 பந்துகளில் தனது அரை சதத்தை பதிவு செய்த அவர் 16வது ஓவரில் 35 பந்துகளில் 63 ரன்கள் குவித்து வருண் சக்கரவர்த்தியின் பந்தில் ஆட்டமிழந்தார். அதன் பிறகு இன்னிங்ஸை முடிக்கும் பொறுப்பை டிரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஏற்றார். வெறும் 24 பந்துகளில் 44 ரன்கள் எடுத்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஹர்திக் பாண்டியா வீசிய கடைசி ஓவரில் ஸ்டப்ஸ் தனது அபார வலிமையைக் காட்டி 20 ரன்களை குவித்தார். இந்த அதிரடி முடிவின் மூலம் தென்னாப்பிரிக்க அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 18-7 என்ற மிகச்சிறந்த ஸ்கோரை பதிவு செய்தது. ஜஸ்பிரித் பும்ரா அபாரமாக செயல்பட்டு 4 ஓவர்களில் 15 ரன்கள் விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அர்ஷ்தீப் சிங் 28 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளையும், சிவம் துபே 32 ரன்களுக்கு 1 விக்கெட்டையும், வருண் சக்கரவர்த்தி சற்று விலையுயர்ந்த பந்துவீச்சாக 47 ரன்களுக்கு 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 188 ரன்கள் என்ற கடினமான இலக்கை துரத்திய இந்திய அணிக்கு ஒரு சிறப்பான தொடக்கம் தேவைப்பட்டது. ஆனால் அவர்களின் இன்னிங்ஸ் பவர் பிளேயிலேயே பேரழிவாக தொடங்கியது. முதல் ஓவரின் 4வது பந்தில் அதிரடி வீரர் இஷான் கிஷனை அவர் முழுமையாக ஏமாற்றினார். ஸ்பின்னுக்கு எதிராக அடிக்க முயன்ற கிஷன் ரயன் ரிக்கல்டனிடம் கேட்ச் கொடுத்து டக் அவுட் ஆனார். ஜான்சன் இந்த ஆடுகளத்தில் கூடுதல் பவுன்ஸை உருவாக்கினார். 2வது ஓவரின் முதல் பந்தில் திலக் வர்மா பந்தை இறங்கி வந்து அடிக்க முயன்று விக்கெட் கீப்பர் டி காக்கிடம் கேட்ச் கொடுத்து 1 ரன்னில் வெளியேறினார். இந்தியா உடனடியாக 5 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து தவித்தது. முந்தைய போட்டிகளில் தொடர்ந்து 3 முறை டக் அவுட் ஆகியிருந்த அபிஷேக் சர்மா, அவர் 12 பந்துகளில் 2 பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்ஸருடன் 15 ரன்கள் எடுத்தார். ஆனால் 5வது ஓவரில் மார்கோ ஜான்சன் வீசிய சிறப்பான நக்கிள் பாலில் அவரது ஆட்டம் முடிவுக்கு வந்தது. 6 ஓவர் பவர் பிளே முடிவில் இந்தியா 26 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. தாக்குதலுக்கு வந்த கார்பின் போஷ் உடனடியாக தனது முத்திரையை பதித்தார். 8வது ஓவரில் 11 ரன்கள் எடுத்திருந்த வாஷிங்டன் சுந்தரை டி காக்கிடம் கேட்ச் ஆக்கினார். போஷ் இந்தியா 43 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்தது. 10வது ஓவரில் தனது இயல்பான ஃபார்மை இழந்து தவித்த இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் போஷ் பந்துவீச்சில் மிட் விக்கெட்டில் கேட்ச் கொடுத்தது மிகப்பெரிய அடியாக அமைந்தது. 22 பந்துகளில் 18 ரன்கள் எடுத்த சூரியகுமார் டெவால்ட் பிரீவிஸிடம் கேட்ச் ஆனார். ஹர்திக் பாண்டியா மற்றும் சிவம் துபே ஆகியோர் இணைந்து 6வது விக்கெட்டுக்கு 35 ரன்கள் சேர்த்து போராட முயன்றனர். அனுபவமிக்க இடது கை சுழற்பந்து வீச்சாளரான கேசவ் மகராஜ் அந்த ஓவரை வீசினார். முதலில் 17 பந்துகளில் 18 ரன்கள் எடுத்த ஹர்திக் பாண்டியாவை டிரிஸ்டன் ஸ்டப்ஸிடம் கேட்ச் ஆக்கினார். 2 பந்துகளுக்குப் பிறகு ரிங்கு சிங் 2 பந்துகளில் டக் அவுட் ஆகி மீண்டும் ஸ்டப்ஸிடமே கேட்ச் ஆனார். ஓவரின் கடைசி பந்தில் அர்ஷ்தீப் சிங் பந்தை நேராக அடித்து மீண்டும் அதே ஸ்டப்ஸிடம் கேட்ச் கொடுத்து 1 ரன்னில் வெளியேறினார். இந்திய அணிக்காக சிவம் துபே மட்டுமே தனித்து நின்று நெட் ரன் ரேட் பாதிப்பை குறைக்கப் போராடினார். 37 பந்துகளில் 1 பவுண்டரி மற்றும் 3 சிக்சர்களுடன் 42 ரன்கள் குவித்து இந்திய அணியில் அதிக ரன்கள் எடுத்த வீரராக அவர் திகழ்ந்தார். அவரது சிறப்பான போராட்டம் 19வது ஓவரில் முடிவுக்கு வந்தது.
அடுத்த பந்திலேயே ஜான்சன் பும்ராவை கிளீன் போல்ட் ஆக்கி டக் அவுட் செய்தார். இந்த கடைசி விக்கெட்டுடன் இந்திய அணி 18.5 ஓவர்களில் சரியாக 111 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. மார்கோ ஜான்சன் 3.5 ஓவர்களில் 22 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். கேசவ் மகராஜ் 3 ஓவர்களில் 24 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளையும், கார்பின் போஷ் 2 விக்கெட்டுகளையும், ஐடன் மார்க்ரம் 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். இந்த முடிவின் விளைவுகள் சூப்பர் 8 குரூப் 1 புள்ளி பட்டியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. தென்னாப்பிரிக்க அணி 2 புள்ளிகள் மற்றும் 3-800 என்ற பிரம்மாண்டமான நெட் ரன் ரேட்டுடன் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது. மறுபுறம் இந்த மோசமான தோல்வியால் இந்தியா 3-800 என்ற நெட் ரன் ரேட்டுடன் புள்ளிப்பட்டியலின் கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டது. ஆட்ட நாயகன் விருது பெற்ற மில்லரின் இந்த இன்னிங்ஸில் 7 பவுண்டரிகள் மற்றும் 3 பிரம்மாண்ட சிக்சர்கள் அடங்கும். மீண்டும் அடுத்த போட்டியின் சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.